பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபை தானமாய் பெற்றதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் கூட 123 சங்கீதத்தின் 2வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கும். இந்த கால வேளையில தேவனையே நோக்கி இருக்கிறோம். பல வேளைகளில் தேவனை நாம் சார்ந்திருக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறோம், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது என் தேவன் எனக்கு இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு பல நேரங்கள் கொஞ்சம் தாமதமாகும்போது ஆமேன், தேவன் இந்த ரைட் டைமில் கிரியேட் செய்வார். நாம் சூழ்நிலைகளை ஆமேன் கண்டு அஞ்சி பயந்து பல நேரங்களில் இன்றைக்கு இது வராவிட்டால் என்னால் அதை செய்ய முடியாது, அதை நிறைவேற்ற முடியாது என்று கலங்கி பயந்து போகிறோம். தேவனாய் கர்த்தர் ஏற்ற வேளையில் சேதமின்றி நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் பல நேரங்களில் சோர்ந்து போகும்போது நம்முடைய கண்கள் தேவனை விட்டு மனிதருடைய கரங்களை நோக்கி பார்க்க, மற்ற இருதயங்களை நோக்கி பார்க்க சூழ்நிலை நிமித்தம் நாம் மாறிவிடுகிற ஒரு நிலைமை வரும். ஆனால் அந்த நேரத்திலும் தேவனாய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் இருந்தோமானால் எதுவரை கிடைக்கிற வரை. ஹல்லேலூயா. மலைப்பிரசங்கத்தில் எளிதான ஒரு வார்த்தை, தட்டுங்கள் திறக்கப்படும்னா திறக்கிற வரை தட்டுங்கள். அதே போன்றதான் தேவனாய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்கிற வரை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன், நம்முடைய இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய தேவன். இந்த கால வேளையில எதுவரை ஹல்லேலூயா எதுவரை காத்திருக்கணும்? அவர் இரக்கம் செய்கிற வரை. தேவன் அதை நம்முடைய பொறுமையை அவர் கண்டு இவன் இனி விலக மாட்டான், இன்னும் தாமதித்தாலும் இவன் விலகி போவதில்லை என்று உணர்கிற விதத்தில் நம்முடைய பொறுமை காத்திருக்கு. நிச்சயம் கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்களை வெட்கப்படுத்தவும் மாட்டார். இந்த கால வேளையில தேவனாய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற வரை, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற வரை, அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிற வரை, அந்த உயர்வு பெற்றுக்கொள்ளுகிற வரை. ஹல்லேலூயா. ஆமென். அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கட்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், தேவனை நோக்கி செபிக்கலாம். ஒரு நிமிடம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலைக்காக நன்றி ஆண்டவரே. பல நேரங்கள் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிறாங்கப்பா, காலம் கடந்து போகுதே என்று. ஆனால் தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வார்த்தையோ இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்கிற இரக்கம் செய்கிற வரை, விடுதலை பெறுகிற வரை, ஆசீர்வாதம் பெறுகிற வரை தேவனுடைய சமூகத்தையே தேவனுடைய கரங்களையே நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாய் இந்த காலவேளை எல்லா தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை பலப்படுத்துவீராக. உம்மை நம்பி வந்த ஒருவனை நீ புறம்பே தள்ளுவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியினால் உம்மை நம்பி காத்திருந்து அந்த நன்மை பெற்றுக்கொள்ள, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள பரிசுத்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இரக்கம் செய்கிற வரை காத்திருப்போம். God bless you. Praise the Lord.